நம்மளே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 3/7/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு ஒரு மணி ஷோவில் நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது. இதில் வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே கன்ஃபார்மாக இருக்குது. 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கன்ஃபார்மாக இருக்குது. அது எந்த நம்பர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்ன, இந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம 8 மணிக்கு கொடுத்த ரிசல்ட்டும் 6 மணிக்கு கொடுத்த ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அதையும் பார்த்தலாம். சரிங்களா? 39 137 சரிங்களா? அதே மாதிரி 966 91. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 714 72. இதில் நமக்கு 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிருது, 2ஆம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகிருந்தது. இதில் வந்து நமக்கு வந்து 6ஆம் நம்பர் மட்டும்தான் மேட்ச் ஆகிருது, வேறு எதுவும் மேட்ச் ஆகலை. சரிங்களா? நமக்கு இந்த 8 மணி ரிசல்ட்டு நமக்கு சூப்பராக வின்னிங் வந்துச்சு. 6 மணியில் சொதப்பியாச்சு, ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் கிடச்சிது, வேறு எதுவும் வரல. அவ்வளோதான் இருந்துச்சு. சரிங்களா? இது மாதிரி தான் நமக்கு வந்துச்சு. 7 மணிக்கு வேணால் பி போர்டு வந்து நமக்கு 7ஆம் நம்பர் ரொம்ப அழகாக ஸ்ட்ராங்காக கொடுத்தோம். கண்டிப்பாக பி போர்டு தான் வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்துச்சு. அதே மாதிரி 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு. 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அது மாதிரி வந்துருந்துச்சு. சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு நாளைக்கு ஒரு மணி ஷோவுக்கு நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது என்ன நம்பருங்கிறதே பார்த்துருவோம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் இதை நீங்கள் போட்டால் கண்டிப்பாக நீங்கள் வின்னிங் எடுப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நம்பர் கொடுக்குறேன். ஏன்னா நமக்கு இன்றைக்கி அமைஞ்ச நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருக்கு. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 80% நமக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இது வராமல் போகாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு ப்ளே பண்ணுற மாதிரியான நம்பருக்கு கொண்டு வரோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் 2 நம்பர், அதாவது ஏ போர்டும் ரொம்ப, பி போர்டும் அதே மாதிரி சி போர்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம். இந்த 2 நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பார்த்துங்க. வந்தால் கூட நீங்கள் எடுத்துங்க. கண்டிப்பாக அது ஆட்டத்தில் செம்மையாக ஒரு வின்னிங் எடுத்து கொடுக்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அது மாதிரி தான் நம்பர். சரிங்களா? அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தாலும் அதுக்கு முன்னாடி நமக்கு 137 691 472 சரிங்களா? இந்த மெத்தடை தான் ஆடிக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 39 அதே மாதிரி 96. இந்த 2 டிஃப்ரெண்ட் நம்பர் பாருங்கள். 39 96 ரெண்டுமே டிஃப்ரெண்ட் நம்பர். அதே மாதிரி 71 யூஸ்ஃபுல்லான நம்பர் தான். இப்போ இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் நம்பராக வந்துருக்கு. இதை வச்சு தான் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக நமக்கு ஏன்னா இங்கே 93 39 அதே மாதிரி 96ங்கிற இந்த பெரிய நம்பர் வந்தால் நமக்கு ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய நம்பர்கள் சான்ஸுகள் கிடைக்கும். அந்த மாதிரி தான் நமக்கு இந்த ட்ராவில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்த்தலாம். சரிங்களா? இதில் வந்து நான் ஃபஸ்ட்லேயே நான் சொல்லிடுறேன். நமக்கு ஏ போர்டு வந்து 3ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன் 3ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா, நாளைக்கு 4க்கு 3 வருங்களா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். அவன் 4ஆம் நம்பருக்கு தான் 3ஆம் நம்பர் நாளைக்கு வர மாதிரி தெரியுது. உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று வந்து 137ன்னு ஒரு மணி ரிசல்ட் ஆடினாங்க இல்லையா? அப்போ அதில் என்ன வருவாங்க, 3ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த 3ஆம் நம்பர் எப்படி கண்டினியூ பண்ணி ஒரு 3ஆம் நம்பர் கொடுப்பாங்க. நம்ம அதான் சொன்னோம். கண்டிப்பாக 7ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் காலையில் சொன்னோமா, அது மாதிரி ஆடினாங்களா, அது மாதிரி மறுபடியும் நமக்கு அந்த 3ஆம் நம்பர் கொஞ்சம் பேஸ் பண்ணி ஆடுவாங்க. கண்டிப்பாக நமக்கு ஒரு மணி ரிசல்ட்டில் அந்த மாதிரி நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஓல்டு ரிசல்ட்லேருந்து 1 7 3 அந்த 3 நம்பர்லேருந்து ஒரு நம்பரை கழட்டி மறுபடியும் நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி உங்கள் கணக்கில் வருது, மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு நம்பர் தான் 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா? உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர். ஏங்க 7ஆம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 4க்கு 7 தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர். 4ஆம் நம்பர் வந்தால் 2 நம்பருக்கான சான்ஸில் 7ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துடும். அது மாதிரி தான் நாளைக்கு வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏன்னா உங்களுக்கு இந்த ட்ராவில் மேட்ச் பண்ணாலும் ஒரு 7ஆம் நம்பர் மேட்ச் பண்ணலாம். அதே மாதிரி நேற்று ஒரு மணி ரிசல்ட்டில் அடிச்சிட 1 3 7 ஒரு 7 நம்பர் பேஸ் பண்ணாலும் நமக்கு ஒரு 7 நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ஆல் போர்டில் நம்ம இங்கே என்ன எதிர்பார்க்குறோம், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக 7ஆம் நம்பர் நாளைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 7ஆம் நம்பர் நம்ம எதிர்பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அதில் ஏதாவது உங்களுக்கு 9ஆம் நம்பர் 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள். அதுதான் எனக்கு வருது. அதாவது 4க்கு 7 4க்கு 3ங்கிற அந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி தான் வருது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக. ஏன்னா இங்கே வந்து மேலே வந்து 9க்கு 7ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? 9க்கு 7 தான் நம்ம இங்கே மாற்றி கொடுத்துருக்கோம். 4க்கு 7 அதே மாதிரி 4க்கு 3 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த 3ஆம் நம்பருக்கு மேலே பாருங்கள், 3க்கு 9ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? 3க்கு 9. இந்த 3க்கு 9 தான் நம்ம இங்கே 4க்கு 3ஆக மாற்றிருக்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? வேறு ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் அப்படிக்கப்போ அந்த நம்பர் அதோட ஜாயிண்ட் வந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி தான் எனக்கு வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு இது கணக்கில் வருது, மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நமக்கு ஒரு அருமையான மெத்தடில் தான் நம்ம கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நாளைக்கு வந்து பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு 9 நம்பர். சரிங்களா? 9 நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எதனால் அங்கே 9 நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 7க்கு 9ங்கிறது ரொம்ப சாத்தியமான நம்பர் தான். மாற்றமே இல்லை. சரிங்களா? 7ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பர் வைப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக வைப்பாங்க. ஏன்னா 9க்கு 7 7க்கு 9 தான் நமக்கு எப்போயுமே ஆடுவாங்க. அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. இங்கேயும் பாருங்கள், 9க்கு 7 தான் வச்சுக்கிறாங்க. இங்கேயும் 9க்கு 7 தான் வச்சுக்கிறாங்க. சரிங்களா?
அந்த மாதிரி 7 நம்பருக்கு 9 நம்பருக்கு 7 நம்பர் தான் ஆடுவாங்க. 7 நம்பர் ஆட்டம் தான் நிறைய இருக்குது. அதே கணக்கை தான் நம்ம இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம், 4க்கு 7ன்னு ஆடிக்கு 4க்கு 7ன்னு நம்ம கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி தான் அங்கேயும் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். சரிங்களா, வேறு ஒன்றுமே கிடையாது. ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறத நம்முடைய கணக்காக இருக்குது. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோன்னா 9க்கு, அதாவது நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 7, 7க்கு 9 அதே கணக்கிலும், அதே மாதிரி 4ஆம் நம்பருக்கு வந்து நமக்கு என்ன வருது 3 வரணும், இல்லை 7 வரணும். அதே சேம் டைம் தான் நமக்கு அந்த அதே 9க்கு 7ங்கிற அந்த நம்பரை கொடுத்துருக்கோம். 9க்கு 7, 7க்கு 9ங்கிற அந்த நம்பர் நம்ம இங்கே ஃபாஸ்ட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அது மாதிரி ஏதாவது நம்பர் கணக்கில் வச்சுருக்கீங்கன்னா எடுத்துக்கங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராலுக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அதாக தான் இருக்குது. சரிங்களா, அது மாதிரி வருதானே பாருங்கள். அதே மாதிரி பேசிக்காக ஒரு 2ஆம் நம்பர் வருது. எனக்கு 2ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 7க்கு 2 ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இந்த ட்ராவில் இருக்கலாம்னு தோணுது. அதில் நமக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பர்சனலாக நம்ம இதை ஆல் போர்டில் ஆட் பண்ணுறோம் 2ஆம் நம்பரை. ஏன்னா 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஆல் போர்டில் ஆட் பண்ணுவோம், இல்லைன்னா ஆட் பண்ண மாட்டோம். சரிங்களா, அப்போ 2ஆம் நம்பர் வந்து நமக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா, ஏன் தெரியும், 2க்கு 7, 7க்கு 2ங்கிற கணக்கில் எனக்கு 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு. 9ஐ விட எனக்கு அதிகபட்சமாக ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு 2ஆம் நம்பர் தான். சரிங்களா, 2ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணுது. என்னுடைய கணக்குலேயும் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது. அது மாதிரி வருதான்னு பாருங்கள். ஏன்னா எப்போயுமே வந்து நம்ம வந்து 2 நம்பர் கொடுப்போம், ஒன்று பெருசு ஒன்று சிறுசு. அதனால் கவனம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு கொடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு பெருசு, ஏ போர்டு சிறுசு, பி போர்டு பெருசு. புரியுதுங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஏ போர்டு பெருசு, பி போர்டு சிறுசு. அப்படி தான் எப்போயுமே நம்பர் எடுக்கணும். அப்படி தான் நம்பர் எப்போயுமே வரும். நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா எந்த ட்ராவாவது எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரா எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் வரும். அதுதான் வரும் எப்போயுமே. அதனால் மட்டும்தான் நம்ம இப்படி கொடுக்குறோம். நம்ம வந்து எப்போயுமே வந்து மிஸ் பண்ணாமல் வின்னிங் வாங்கணுங்கன்னா இதுதான் கணக்கு, இதுதான் பேசிக் கணக்கு இப்படி தான் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு 39 இருக்கணும். இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 50% வாய்ப்பு இருக்குது. 72 ஒரு 80% வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏபியில் செட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது வருதுன்னா எடுத்துக்கங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு இப்படி கூட செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு 72ன்னு செட் ஆகலாம், இல்லை வந்து உங்களுக்கு 39ன்னு செட் ஆகலாம். இல்லைங்க, நீங்கள் சொன்னது அப்படியே மாற்றிய கூட 79, 32 கூட செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எடுத்துங்க. நான் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 2ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் நீங்கள் எப்படி போடுவீங்களோ போட்டுக்கோங்க. உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அதை வச்சு நீங்கள் போகிறக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு என்ன நினைக்கிறேன், எனக்கு கன்ஃபார்ம் 4ஆம் நம்பர் தான் தோணுது. ஏன் 4ஆம் நம்பர் வருதுன்னா உங்களுக்கு 2க்கு 4 தான் ஆடுவாங்க, நல்லாவே தெரியும். அதனால தான் 2க்கு 4 உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பர் ரொம்ப ஃபேவரபுளாக வரணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நினைக்கிறேன்னா 724ன்னு வரலாம், இல்லை 394ன்னு வரலாம். சரிங்களா, எனக்கு முதல் ப்ரையாரிட்டி 724ன்னு வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு 724 இருக்கணும் தான் எனக்கு காமிக்குது. உங்கள் கணக்கில் 724 வருதா? நம்ம கூகுள் நம்பர் அப்படியே வரணும் அப்படிங்கிறது எந்த கட்டாயம் கிடையாது. எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்பர் அதுதான். சரிங்களா, ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு 724 அப்படிங்கிற நம்பர் நமக்கு ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிறது என்னோடய கணக்கில் வருது. மேபி இதை தாண்டி வேறு நம்பர் கூட வரலாம். நம்ம கொடுக்குற நம்பரே வரணும். நம்ம கணக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இது சொல்கிறோம். 7ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லை அப்படின்னா ஒரு 5ஆம் நம்பர் வரணும். ஏன் 5ஆம் நம்பர் வரணும்னா 2க்கு 5ங்கிறது கொஞ்சம் ஃபேவரபுளான நம்பர் தான். அதில் மாற்றமே இல்லை. 2ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் 5ஆம் நம்பர் வந்து விழுந்துடும். அந்த மாதிரி உங்களுக்கு இது கணக்கில் வருதான்னு பாருங்கள். நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா வந்தால் இப்படி 725ன்னு வரலாம், இல்லை 724ன்னு வரலாம். அதே மாதிரி 395ன்னு வரலாம், இல்லை 394ன்னு வரலாம். எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது அப்படின்னு நீங்கள் எடுத்துங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வரக்கூடிய நம்பர் நமக்கு ஆல் போர்டில் இதான் 7-2ங்கிற 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு ஏதாவது இதில் கணக்கு வருது, மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க. எனக்கு அது மாதிரி தான் காமிக்குது. இதில் வந்து ஸ்பெஷலாக இன்னொரு நம்பர் என்ன ஏதாவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 3ஆம் நம்பர். எனக்கு இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது, மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்துக்கங்க.